ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் Hitrish ஃப்ரம் மிக்கி விகார்ட். இந்த வீடியோவில் நம்ம மிக்கி விகார்டோட கஸ்டமர் பேனலை எப்படி லாகின் பண்ணணும், அதாவது டிஜிட்டல் விசிட்டிங் கார்டை எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி லாகின் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதில் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம மிக்கி விகார்ட் வெப்சைட்டில் லாகின் பண்ணுறதுக்கு நம்மளோட வெப்சைட் ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் மொபைல்ல இருந்தும் லாகின் பண்ணிக்கலாம், சிஸ்டம்ல இருந்தும் லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்களோட மொபைல் ஆர் சிஸ்டம்ல கூகுள் குரோம் ஆர் கூகுள் ப்ரௌசர் ஏதாவது ஒரு ப்ரௌசரை நீங்க ஓபன் பண்ணிட்டு மிக்கி விகார்ட் MIKIVCARD மிக்கி விகார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் ஷோ ஆகும். இதுல மிக்கி விகார்ட் .com அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். சரிங்களா? இந்த வெப்சைட்டை நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரியான வெப்சைட் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு வெப்சைட் நம்மளோட லோகோ மென்ஷன் பண்ணி ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்ல கஸ்டமர் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். சரிங்களா? டாப் பார்ல இருக்கும். நீங்க மொபைல்ல செக் பண்ணீங்கனாலும் இந்த கஸ்டமர் லாகின்ங்கிற பட்டன் இருக்கும். அண்ட் நீங்க வெப்சைட்ல செக் பண்ணீங்கனாலும் இருக்கும். சரிங்களா? சிஸ்டம்ல இருந்து செக் பண்ணீங்கனாலும் இருக்கும். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த கஸ்டமர் லாகின் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்ட கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா? கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். சரியா? ஸோ, இப்ப இந்த இன்டர்ஃபேஸ்ல நீங்க உங்களோட லாகின் கிரெடென்ஷியல போட்டு, அதாவது உங்களோட யூசர் ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு நீங்க லாகின் பண்ண போறீங்க. சரிங்களா? இந்தியன் கஸ்டமர் மொபைல் நம்பர் டைப் பண்ற மாதிரி இருக்கும். இன்டர்நேஷனல் கஸ்டமர்ஸ்க்கு மெயில் ஐடி குடுத்துருப்போம். ஸோ, அந்த மெயில் ஐடி இத கிளிக் பண்ணி அவங்க மெயில் ஐடி டைப் பண்ணி லாகின் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ, இப்ப ஃபர்ஸ்ட் எ இப்போ நம்ம மொபைல் நம்பர இந்த இடத்துல டைப் பண்ணணும். இந்த மொபைல் நம்பர் என்ன நம்பர் அப்டின்னா, உங்களுக்கு எங்களோட டீம்லேருந்து நீங்க கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, எங்க டீம் உங்களுக்கு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் நம்பர் அனுப்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? அந்த மொபைல் நம்பர தான் நீங்க இங்க டைப் பண்ணணும். இன்கேஸ் நீங்க ஓனாவே மிக்கி விகார்ட்ல விசிட்டிங் கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு நீங்க எந்த நம்பர் குடுத்து ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ, அந்த நம்பர் தான் உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரா இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த நம்பர் மறந்துடுச்சு, எந்த நம்பர்ங்கிறது எனக்கு தெரியல அப்டின்னா, நீங்க எங்களோட டீம கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர எடுத்து அனுப்புவாங்க. சரிங்களா? ஸோ, இப்போ இந்த இடத்துல நம்ம ரிஜிஸ்டர் நம்பர டைப் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி டைப் பண்ணி தான் வச்சிருந்தேன். அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர டைப் பண்ணிட்டேன். சரிங்களா? டைப் பண்ண உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த கன்டின்யூ பட்டன கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் உங்ககிட்ட பாஸ்வேர்ட் கேட்கும். சாரி. ஓகே. நான் இப்ப கன்டின்யூ பட்டன் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்க பாஸ்வேர்ட் கேட்குது. சரிங்களா? ஸோ, இப்ப இந்த இடத்துல உங்களோட பாஸ்வேர்ட டைப் பண்ணணும். பாஸ்வேர்டு நாங்க கிரியேட் பண்ணி குடுத்த கார்ட்ஸ் எல்லாத்துக்குமே பாஸ்வேர்ட தான் உங்களோட மொபைல் நம்பர் தான் நாங்க வச்சு குடுப்போம். நீங்க பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க அந்த பாஸ்வேர்ட டைப் பண்ணுங்க. அப்டி இல்ல அப்டின்னா, இந்த ஃபர்கெட் ரீசெட் பாஸ்வேர்டுங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஜெனரேட் ஆகும். அந்த ஓடிபிய போட்டு நீங்க நியூ பாஸ்வேர்ட கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ, நீங்க பாஸ்வேர்ட் மறந்துருச்சு அப்டின்னா, நியூ பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்டி இல்லன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்டின்னா, அந்த பாஸ்வேர்ட இங்க டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் இப்ப என்னோட பாஸ்வேர்ட டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ண உடனே நெக்ஸ்ட் இந்த கன்டின்யூ பட்டன கிளிக் பண்ணணும். ஓகேயா? ஸோ, இப்ப இந்த கன்டின்யூ பட்டன கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதும் என்னோட கஸ்டமர் பேனல் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்க இத மொபைல்லயும் ஓப்பன் பண்ணீங்க அப்டின்னா, இந்த மாரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அண்ட் சிஸ்டம்ல ஓப்பன் பண்ணீங்கனாலும் இந்த மாரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ, இப்ப இந்த கஸ்டமர் பேனல்ல நீங்க உங்களோட மல்டிபிள் பிசினஸ் இங்க நீங்க ஒரு கார்ட் கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு கார்ட் தான் இங்க இருக்கும். சரிங்களா? இன்கேஸ் நீங்க ஒரே நம்பர்ல ஒரு 4, 5 கார்ட் நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்டின்னா, அந்த கார்ட்ஸ இங்க நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எந்த பிசினஸ்ல நீங்க எடிட் பண்ண போறீங்களோ, அது எல்லாமே இங்க உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ, நீங்க எது வேணுமோ அத டிஃபால்ட் பண்ணிட்டு நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ, இப்போ நான் இந்த பர்ட்டிகுலர் பிசினஸ் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. ஸோ, இந்த பர்ட்டிகுலர் பிசினஸ்ல உள்ள டிஜிட்டல் விசிட்டிங் கார்ட தான் நான் இதுல ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த கிரீட்டிங்ஸ் தான் நான் இதுல ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ, இப்போ நான் டிஜிட்டல் விசிட்டிங் கார்ட் எடிட் பண்ணணும் அப்டின்னா, இந்த டிஜிட்டல் கார்ட் அப்டின்னு சொல்லிட்டு இருக்கா, இந்த இத கிளிக் பண்ணேன் அப்டின்னா, எனக்கு இங்க ஷோ ஆகும். என்னோட டிஜிட்டல் விசிட்டிங் கார்டோட லிங்க் ஷோ ஆகுது. இதுல
தீம் வந்து இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் ஃபுல்லா எடிட் பண்ணணும் அப்படின்னா, இந்த எடிட் யுவர் டிஜிட்டல் கார்ட கிளிக் பண்ணேன் அப்படின்னா, அதுல எல்லா ஃபீல்ட்ஸும் இருக்கும். சரிங்களா? இதுல ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு ஃபீல்ட்ஸ் இருக்கும். அதிலேயே உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. இது பேசிக் டீட்டெயில்ஸ் லைக் நேமு, கான்டாக்ட் இன்ஃபோ, இமெயில், வெப்சைட் இதெல்லாம் இங்க வந்து சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். அண்ட் சோசியல் மீடியா லிங்க் ஆட் பண்ணா இந்த இதுல ஆட் பண்ற மாரி இருக்கும். ஒவ்வொரு இதையும் கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு ஆட் பண்ணிட்டு சேவ் குடுத்து வெளில வரணும். சரிங்களா? ஸோ தீம் சேஞ்ச் பண்ணா இந்த இத குடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல்லாமே குடுத்து ஒரு இத சேஞ்ச் பண்றோம் அப்டின்னா, அதுக்கு அடுத்து கீழ கண்டிப்பா சேவ் பட்டன் இருக்கும். அத குடுத்தோம் அப்டின்னா தான் சேவ் ஆகும். சரிங்களா? ஸோ இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, டிஜிட்டல் விசிட்டிங் கார்ட வந்து எடிட் பண்ணதுக்கப்புறம், நம்ம வந்து டெய்லி கிரீட்டிங்ஸ் ஆக்சஸ் பண்ணோம் அப்டின்னா, டெய்லி கிரீட்டிங்ஸ் வந்து இந்த ஹோம் டேப்ல இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில உங்களுக்கு வந்து எல்லா டெய்லி கிரீட்டிங்ஸும் இதிலேயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். எது வேணுமோ அத நீங்க சூஸ் பண்ணி, அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் நீங்க வந்து நம்மளோட டிஜிட்டல் விசிட்டிங் கார்ட லாகின் பண்ணணும். அ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து லாகின் பண்ணணும். இன்கேஸ் நீங்க வந்து உங்களோட ரிஜிஸ்டர் நம்பருக்கு பதிலா வேற ஏதாவது மொபைல் நம்பரா நீங்க மாத்தி குடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட கார்டு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். பட் நாங்க உங்களுக்கு கிரியேட் பண்ணி குடுத்த அந்த டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு வந்து இங்க இருக்காது. நியூவா ஒரு கார்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ, அதனால நீங்க கரெக்ட்டா நம்ம உங்களுக்கு எந்த ரிஜிஸ்டர் நம்பர் குடுத்தோமோ, அந்த ரிஜிஸ்டர் நம்பர் குடுத்து நீங்க லாகின் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.